16 பெற்று பெருவாழ் வாழ்க என்பார்கள். அபிராமி அந்த ஆண்டில் ஒரு பாட்டல் உண்டு. எது 16 வாழ்த்துக்கள்? 16 பெற்று கலையாத கல்வியும், குறையாத வயதும், கபடுவாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுபிழி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத குடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் ஆகிய 16 பெற்று பெருவாழ் வாழ்க. இந்த 16ஐயும் பெற வேண்டும் என்றால் மற்றவருடைய வாழ்த்து. இந்த அவை வாழ்த்துறத, இந்த அவை ஆனந்த அரங்கமாக மாறியிருக்கிறது, ஆலந்தூர் அரங்கமாக மாறியிருக்கிறது. அவருடைய பாட்டழகனுடைய அப்பா பெரிய ஆளுநர் போகின்றங்கிற பெரிய பெரிய ஒரு சாதனையாளர், பண்பாளர். சாதனையாளர் முக்கியம் இல்லை, பண்பாளர். தமிழ் பண்பு அது நம் பாட்டழகன் பேர். நான் அன்பழகன் கேள்விப்பட்டிருக்கேன், அறிவழகன் கேள்விப்பட்டிருக்கேன், பாட்டழகன் இது ஃபர்ஸ்ட். பாட்டழகன் அவருடைய மனசு அழகு. அழகுங்கிறது உடம்புல இல்லை, முகத்தில் இல்லை, நடத்தையில் இருக்கணும், நாணயத்தில் இருக்கணும். அழகு நடத்தை, நெஞ்சிலிருந்து நடக்கணும். நடங்க நட நதியாக நட, சமுத்திரத்தில் சங்கமிக்கலாம், சத்தியத்தை நம்பு, சரித்திரத்தில் எழுத்தாகலாம். விவேகானந்தர் சொல்லுவாரு, இளைஞனே இமயம் நீ, தாழ்வு உனக்கு இல்லை, வானம் நீ, சுருக்கம் உனக்கு இல்லை, மகா நதி நீ, ஓய்வு உனக்கு இல்லை, மகா சமுத்திரம் நீ, சோர்வு உனக்கு இல்லை. விதியால் உன்னை என்ன செய்ய முடியும்? விதியை பொசுக்கி சாம்பலாக்கு, எழு விழி, இலக்கை அடைகிறவர்கள் ஓடு ஓடு போராடு, நாளை உணவே. விவேகானந்தருடைய வார்த்தைகள். வாழ்க்கை ஒரு சவால், சந்தியுங்கள். வாழ்க்கை ஒரு சாகசம், சாதியுங்கள். வாழ்க்கை ஒரு சரித்திரம், உருவாக்குங்கள். வாழ்க்கை ஒரு வாக்குறுதி, நிறைவேற்றி வையுங்கள். வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஆடி பாருங்கள். வாழ்க்கை ஒரு இசை, இசைத்து பாருங்கள். வாழ்க்கை ஒரு பயணம், முடித்து வையுங்கள். வாழ்க்கை ஒரு கடமை, நிறைவேற்றி வையுங்கள். வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றி, இலட்சியம், அடைந்து விடுங்கள். இதெல்லாம் விவேகானந்தருடைய வார்த்தைகள். விவேகானந்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதிலே புகுந்து ஒரு பெரிய சாதனை செய்தோம், எத்துணை நாட்கள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எத்துணை பதவிகளை அடைந்தோம் என்பது முக்கியமல்ல, என்ன செய்தீர்கள். வேர் யூ ஆர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்.